அந்த பொருட்களை இங்கு வைத்து விடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நீ நன்றாக இருக்க வேண்டும். எங்கள் அனைவருக்கும் நீ உணவு ஏற்பாடு செய்துள்ளாய். அந்த குதா உன்னை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும். என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டும். என்னால் அதிகமாக செய்ய முடியவில்லை. ஏதோ முடிந்ததை செய்திருக்கிறேன். சிறிது முக்கியமான பொருட்களை மட்டும் கொண்டு வந்திருக்கிறேன். அரண்மனையிலிருந்து எனக்கு பணம் கிடைத்ததும் நான் உடனடியாக இங்கு அனுப்பி வைக்கிறேன். அனார்கலி, இவையெல்லாம் உனக்கு கிடைத்த பொருட்கள் தானே? இதையெல்லாம் எனக்கு எதற்காக கொண்டு வந்து தருகிறாய்? நீ சென்று ஷெஹன்ஷாவிடம் எங்களை பற்றி எதுவும் கூறவில்லையா? இதை பற்றி பேசுவதற்கு இளவரசரை சந்திக்க சென்றேன். அவர் உதவி செய்ய மறுத்து விட்டாரா? அவ்வாறு இல்லை. நம்மை போன்றவர்களை அவர் மதிக்கவே இல்லை போலிருக்கிறது. போகட்டும், அதை விட்டுவிடுங்கள். தங்களுக்கு மீண்டும் ஏதாவது தேவைப்பட்டால் தாங்கள்... வேண்டாம் அனார், இப்பொழுது நீ செய்ததே அதிகம்தான். நான் தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு கஷ்டம் வரும்போது தாங்கள் துணையாக இருந்தீர்கள். நான் செய்யும் எந்த உதவியும் தாங்கள் செய்த உதவிக்கு ஈடாகாது. இப்போது எனக்கு விடை கொடுங்கள். குதாஃபிஸ். 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 ஷேன்ஷா, விவசாய நிலத்தில் தீ வைத்து கொளுத்தியது இந்த பிரச்சனைக்கு சரியான முடிவுதானா? ஒரு விவசாயி ராத்திரி பகலாக தன் ரத்தத்தை சிந்தி உழைத்த நிலம் இப்போது அறுவடைக்கு தயாராக உள்ளது. ஒவ்வொரு விவசாயிக்கும் தன்னுடைய நிலம் தன் குழந்தையை போன்றதாகும். அதற்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் அவர்தான் பராமரிக்கிறார். நீங்கள் அதற்கு தீ வைத்தது சரியான முடிவுதானா? நான் அந்த முடிவை எடுத்து வெகு நேரமாகிவிட்டது. தாங்களே யோசித்து பாருங்கள். மக்களை எப்படி காப்பாற்றுவது? அவர்களுக்கு என் மீது நம்பிக்கை போய்விடும் அல்லவா? எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அதனால்தான் இந்த முடிவை எடுத்தேன். பூச்சிகளை ஒழித்து கட்ட எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியவில்லை. அப்படி என்றால் தாங்கள் கூறுவது தர்பாரில் நாங்கள் அனைவரும் எடுத்த முடிவு தவறானது என்றா? சரி, தாங்களே கூறுங்கள். பூச்சிகளிடமிருந்து மக்களை எப்படி காப்பாற்றுவது? ஷேன்ஷா, நீங்கள் எடுத்த முடிவு தவறென்று நான் கூறவில்லை. நீங்கள் அவசரமான முடிவெடுத்து விட்டீர்கள் என்றும் நான் கூறவில்லை. நான் சொல்ல வருவது, அப்படி ஒரு முடிவெடுப்பதற்கு முன்பாக விவசாயியை சந்தித்து நீங்கள் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் என்று கூறுகிறேன். அது நன்றாக இருந்திருக்கும். நான் ஒப்புக்கொள்கிறேன். ஒரு விவசாயிக்கு அவனது பயிரும் நிலமும் அவனுக்கு குழந்தை போல்தான். ஆனால் எனக்கு என் மக்கள் என் குழந்தைகளை போன்றவர்கள். நான் அவர்களுக்கு தந்தையை போன்றவர். என் மக்கள் கஷ்டப்படுவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நான் அவர்களது நல்லதுக்காகத்தான் இப்படி செய்கிறேன். தாங்கள் என் நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். நீங்களே பார்த்தீர்கள் அல்லவா? இது போன்ற காயங்கள் என் மக்களுக்கும் ஏற்பட வேண்டுமா என்ன? நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் மக்களின் நலனுக்காகத்தான் செய்கிறீர்கள் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். இருந்தாலும் என் பயம் என்னவென்றால், பிரஜைகள் யாரேனும் உங்களை தவறாக நினைத்துவிடக் கூடாதல்லவா? யாரும் என்னை தவறாக நினைக்க மாட்டார்கள். என்னை எதிர்த்தும் பேச மாட்டார்கள். என் மக்கள் என்னை புரிந்து கொள்வார்கள். நான் அவர்களது நலனுக்காகத்தான் செய்தேன் என்பதை புரிந்து கொள்வார்கள். நானே நேரில் சென்று பார்த்து வருகிறேன். ஷெஹன்ஷா, தங்களுடைய கட்டளையை நான் நிறைவேற்றிவிட்டேன். அந்த பூச்சிகள் இருந்த இடத்தை எல்லாம் எரித்து விட்டோம். இந்த முடிவை எடுப்பதற்கு எனக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு ஷெஹன்ஷாவாக நான் இதைத்தான் செய்ய வேண்டும். அந்த பிரச்சனை இன்னும் முழுமையாக ஒரு முடிவுக்கு வரவில்லை. நம் சாம்ராஜ்யத்தின் மற்ற பகுதிகளிலும் இந்த பூச்சி அதிகமாகிவிட்டது. என்ன? இந்துஸ்தான் முழுவதும் பூச்சிகள் பரவிவிட்டதா? இல்லை ஷெஹன்ஷா, அது செரின் காலனூரில் இருந்து அஜ்மீர், மதுரா, லாகூர், அதோடு நமது முகலாய ராஜ்யத்தின் கொடி எங்கெங்கெல்லாம் பறக்கின்றதோ அங்கு மட்டும்தான் இந்த பூச்சி காணப்படுகிறது. இயற்கை அதை அழித்துவிடும் போலிருக்கிறது. இவ்வாறு எப்படி நடக்கும்? இது நமது ராஜ்யத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று தாங்கள் கூறுகிறீர்களா? அது விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் அதுதான் உண்மை ஷெஹன்ஷா. மேவாட், உதய்பூர், கோல்கொண்டா, விஜயநகரம், இந்த பூச்சியானது முகலாய சாம்ராஜ்யத்தில் கட்டுப்படாத ஊர்களில் இல்லை உசூர். இந்த பூச்சியானது முகலாய சாம்ராஜ்யத்தில் மட்டும்தான் உள்ளது. ஷேன்ஷா, ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? என்னாலும் உங்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை. கடவுள் எனக்கு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். இனி என்னென்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை.
இப்படி நடக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஆக்ரா இப்படி எரியும் என்று நான் நினைக்கவில்லை.